ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ஜேன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் கரண்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம முன்னாடி வோல்டேஜ் டிவிஷன் பார்த்தோம். வோல்டேஜ் டிவிஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீரீஸ் சர்க்யூட்டில் ஈச் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் இட் வில் டேக் சர்டைன் வோல்டேஜ் ட்ராப். என்ன சொல்ல வரேன்னா, சீரீஸ் சர்க்யூட் வந்து வோல்டேஜ் ட்ராப்பாக செயல்படும், பேரல் சர்க்யூட் வந்து கரண்ட் டிவிஷனாக செயல்படும். சீரீஸ் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ சேமாக இருக்கும், பேரல் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் சேமாக இருக்கும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு சிம்பிளிஃபைட் சர்க்யூட் இங்கே கொடுத்துருக்கேன், ஒரு எக்ஸாம்பிள் சர்க்யூட். இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R1 அண்ட் R2 வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. R1ல் போகிற கரண்ட் வந்து I1னும் R2ல் போகிற ரெண்டு கரண்ட் வந்து R2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்க இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் வோல்டேஜ் சப்ளை வந்து பண்ணுறேன். அந்த வோல்டேஜ் வந்து வீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதன் மூலயமா நான் எப்படி ஒரு கரண்ட் டிவிஷன் டெரிவேஷன் டிரைவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சர்க்யூட்லேயும் ஓம்ஸ்லாம் இல்லாமல் நம்ம சால்வ் பண்ண முடியாது. லைக் வைஸ் நான் இந்த ப்ராப்ளத்துலேயும் ஓம்ஸ்லாம் எடுக்க போகிறேன். ஓகே, apply Ohm's law. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, V ஈக்குவலன் டு IRன்னு சொல்லுது. ஸோ இது வந்து பேரல் சர்க்யூட் வந்து கரண்ட் டிவிஷனாக செயல்படும். ஸோ அதனால் நான் எப்படி எழுத போகிறேன்னா, I ஈக்குவலன் டு V டிவைடட் பை Rன்னு எழுத போகிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே R1ல போகிற கரண்ட் வந்து I1 மென்ஷன் பண்ணுறேன். ஸோ I1 ஈக்குவலன் டு V டிவைட் பை R1. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பேரல் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் சேமாக இருக்கும், வோல்டேஜ் சப்ளை வந்து சேமாக இருக்கும். அதனால் V1 V2ன்னு மென்ஷன் பண்ணுறது எந்த மீனிங்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து வீனே மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் I2 ஈக்குவலன் டு V டிவைடட் பை R2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். தென் இங்கே டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இங்கே I1 I2 கரண்ட் வந்து ஐன்னு மென்ஷன் பண்ணேன். திஸ் இஸ் மெயின் லைன் கரண்ட். ஓகேவா, இது வந்து இங்கே டிவிஷன் ஆகுது வோல்டேஜ் ஃப்ளோ. இது வந்து நோட் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். திஸ் இஸ் என்டரிங் கரண்ட். திஸ் இஸ் I ஈக்குவலன் டு I1 பிளஸ் I2. ஸோ நான் அப்படி எழுதும்போது I ஈக்குவலன் டு I1 பிளஸ் I2. ஸோ இப்போ எழுதும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, I ஈக்குவலன் டு V டிவைட் பை R1 I1 வந்து, தென் I2 ஈக்குவலன் டு V டிவைட் பை R2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, V காமனாக இருக்குது, அதனால நான் அதை வெளியே எடுக்க போகிறேன். V காமனாக இருக்கிறத வியை வெளியே எடுக்கிறேன். V காமனாக வெளியே எடுக்கிறதுனால 1 டிவைட் பை R1 ஆகும், இது ப்ளஸ் 1 டிவைட் பை R2 ஆகும். ஓகே, ஸோ இட் பிகம் R1 R2 ப்ளஸ் R1 டிவைட் பை R1 இன்ட்டு R2ன்னு ஆகும், இன்ட்டு V. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் கீழே போகிறேங்க, ஸ்பேஸ் இல்லாததுனால. ஸோ I ஈக்குவலன் டு V இன்ட்டு R2 ப்ளஸ் R1 டிவைட் பை R1 ப்ளஸ் R2. ஓகே, ஸோ எனக்கு வந்து V வேணும். ஓகே, ஸோ V வேணும், அதனால V அந்த பக்கம் சேமாக இருக்குது. ஸோ இந்த பேராமீட்டர் இந்த லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, I இன்ட்டு I into
R1 R2 divided by R1 plus R2 ஆக மாறும். ஸோ இதான் வந்து இந்த ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து I1ல சப்ஸ்டியூட் பண்ணேன். I1 ஈக்குவல் டு V டிவைட் பை R1. நான் V இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வியோட வேல்யூ எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். I இன்ட்டு R1 R2 divided by R1 plus R2 divided by R1. இதான் வியோட வேல்யூ. திஸ் ஹோல் இட்ஸ் ஆக்ட் ஆஸ் அ V then divided by R1. இந்த R1ம் இந்த R1ம் கேன்சல் ஆயிடுது. ஸோ இட் பிகம் I இன்ட்டு R2 divided by R1 plus R2. ஸோ இதுதான் வந்து I1ஓட வேல்யூ. So I1 equivalent to I into R2 divided by R1 plus R2. இது வந்து I1. Same like I2 நான் find பண்ண போறேன். I2 is equivalent to V divided by R2. So என்ன ஆகும்னு கேட்டனா I divided by R1 R1 R2 divided by R1 plus R2 divided by R2. இந்த R2 அந்த R2 கேன்சல் ஆகுது. என்ன வரும்னு கேட்டிங்கன்னா I இன்ட்டு R1 divided by R1 plus R2. எனக்கு வந்து I2 வேல்யூ என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா I2 is equivalent to I into R1 divided by R1 plus R2. ஸோ இதான் வந்து I2ஓட வேல்யூ. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், பேரல் சர்க்யூட் வந்து கரண்ட் டிவிஷனாக செயல்படும். பேரல் சர்க்யூட்டில் வந்து வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஸோ விஏ காமனாக வெளியே எடுத்தோம்னா 1 divided by R1 plus 1 divided by R2ன்னு வரும். அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு வி வேல்யூ இந்த வேல்யூ வருது. ஓகேவா, இந்த வேல்யூ வருது. வி வேல்யூ வந்து இந்த வேல்யூ வருது. இந்த வேல்யூவை I1 R1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு I1 I2 கிடைக்குது. ஸோ இதான் வந்து எப்படி கரண்ட் டிவிஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் வேறு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.